பாஜகவோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு. இன்னைக்கு நான் இந்த விலகல் அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான். இன்னைக்கு இந்த காரணத்தை சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் வேறு காரணங்கள் இருக்குது, அதையும் சொல்லுவேன். நம்ம ஒரு இடத்துல ஒரு கொள்கை மாறுபட்டு ஒரு இடத்துல நம்ம பயணிக்கிறது கஷ்டம்னா நம்ம தான் விளைவிக்கணும் ஒழிய இருக்கவங்க எல்லாரையும் புரிய வச்சு அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். இங்கே ஆதிக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் வேலை பார்க்குறவங்க அதிகமாயிட்டாங்க. அண்ட் அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன். வணக்கம், நான் ரஞ்சனா நாச்சியார், பாஜகவோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் பாஜகவில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு வரேன்றது. அண்ட் இன்னைக்கு நான் இந்த விலகல் அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும், சில காரணங்கள் சொல்ல முடியாது. அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான். மொழிங்கிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம், எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது, ஹிந்திக்கு எதிர்ப்பும் கிடையாது. ஹிந்தியும் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், இப்படி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். எம்மொழி காப்போம், எம்மொழியையும் கற்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மொழியை நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி ஆதிக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டில் வேலை பார்க்குறவங்க அதிகமாயிட்டாங்க. அண்ட் அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதுக்காக அவங்கெல்லாம் நம்ம ஊரில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க வேணாம். அவங்க இங்கே வரலாம், நம்ம அங்கே போகலாம். அவங்க தமிழ் கற்றுக்கலாம், நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கான தேவை இருக்கும்போது இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டா தான் இந்த வேலை எனக்கு ஓடும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவனோட உரையாடுறது ஆரோக்கியமான விஷயம். அண்ட் நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மொழி இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் ரொம்ப தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன். ஆரோக்கியமான விவாதத்துக்கே இடம் இல்லை. நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா இதை கட் பண்ணிடுவேன், அதை கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. 8 ஆண்டுகளாக பாஜக பயணம் பண்ணி அப்போது தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோதல் இருந்துதான் இருக்கு. திடீர்னு இந்த ஒரு காரணமாக வெளியில் வரதுக்கு என்ன வேற ஏதாச்சும் காரணம் இல்லை? அதான் சொல்கிறேன், நிறைய காரணங்கள் இருக்குது. நிறைய காரணங்களில் இது ஒரு காரணம். இன்னைக்கு இந்த காரணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேரணுன்றதுக்காக இன்னைக்கு இந்த காரணத்தை சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டால் வேறு காரணங்கள் இருக்குது, அதையும் சொல்லுவேன்.